ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான வறுவல் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவாவை வச்சிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரியணும். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டோம். இதை முதல்ல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 250 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் வதங்கிடுச்சு, இதையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கோவக்காவை நல்லா கழுவிட்டு அரிஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் கலரி விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எப்படி நம்ம வறுப்போமோ, அதாவது கருணக்கிழங்கெல்லாம் எப்படி வறுப்போமோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதையும் மூடி வச்சிடறோம் ஒரு 5 நிமிஷம். சிம்மில் மூடி வச்சுருங்க மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுப்பட்டுடுச்சின்னு. நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், நல்லா வறுப்பட்டு இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவக்காய் வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.